ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கேள்விகளை அறிந்திருக்கிறீரப்பா. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தேவன் உலகங்களை உண்டாக்கி மனிதனை தமது சாயலில் படைத்து அதை அனுபவித்து ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த அதிகாரத்தை மனிதன் சாத்தானிடம் இழந்து போகிறார். இந்த இழந்த அதிகாரத்தை மீட்டு எடுப்பதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். இந்த அதிகாரத்தை அவர் எவ்வாறு மீட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை தமது சாயலில் படைத்து பூமியின் மீது ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை மனிதன் கைகளில் தேவன் கொடுக்கின்றார். உதாரணமாக, ஒரு வீட்டுக்கு நாம் சொந்தக்காரராக இருந்தாலும் அதில் இருப்பதற்கு நாம் வீட்டு சாவியை ஒருவருடைய கைகளில் கொடுப்போம் இல்லையா? அந்த சாவியை பெற்றிருக்கின்றவர் அந்த வீட்டில் அனுபவித்து கொள்ள முடியும். அந்த வீடு நமக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அதை அனுபவிக்கும் உரிமையை அவருக்கு நாம் அந்த சாவிகளின் மூலம் கொடுக்கின்றோம். அதே போன்று தேவன் மனிதனை தமது சாயலில் படைத்து பூமியை படைத்து சட்டப்படி அதை ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கின்றார். மனிதன் அந்த அதிகாரத்தை சாத்தானிடம் இழந்து போகின்றார். அவர் அந்த அதிகாரத்தை இழந்து போனவுடன் தேவன் தம்முடைய விருப்பப்படி பூமியின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதோ, இல்லை என்றால் சாத்தானிடம் மனிதன் இழந்த அதிகாரத்தை திரும்ப வாங்கி கொடுப்பதோ, இல்லை என்றால் அதை அழித்துவிட்டு ஒரு புது உலகத்தை உண்டாக்குவதோ, இதையெல்லாம் தேவன் செய்யவில்லை. ஏனென்றால் அது அவரது இயல்புக்கு மாறானது. அவருடைய வார்த்தை ஒரு விதியை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் எபிரேயரில் பார்க்கின்றோம், உலகங்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த உலகங்களை தினமும் காலையில் இயங்க வேண்டுமென்று தேவன் கட்டளை கொடுப்பது இல்லை. அது உண்டாகும் பொழுதே
அதை தற்காத்து கொள்ள, அதை பராமரித்து கொள்ள, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த இயல்போடு அவர் அதை படைக்கிறார். அவரது வார்த்தை ஒரு விதியை போன்று செயல்படுகிறது. தினம் தினம் அவர் அதை கட்டளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவன் அவ்விதம் உலகத்தை படைக்கவில்லை. ஒரு விலங்கு இறந்து போனால் தேவன் மறுபடியும் அந்த விலங்கை படைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த இயல்போடு அவர் மனிதர்களையும் விலங்குகளையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். செடி கொடிகள் எல்லாவற்றையும் அவர் அப்படிதான் படைத்திருக்கின்றார். அந்த படைப்புகள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இது ஒரு விதி போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவனுடைய இயல்பில் முக்கியமான ஒரு இயல்பு, அவர் மாறாதவர். தனது வார்த்தையை அவர் மீற முடியாது. அவர் அந்த அதிகாரத்தை திரும்ப வாங்கி கொடுப்பது என்றாலோ, இல்லை அழித்துவிட்டு வேறு ஒன்றை படைப்பது என்றாலோ, அது அவரது இயல்புக்கு மாறானது. மாறாக அவர் ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்குகின்றார். தான் படைத்த விதிகளுக்கு அவர் ஒத்துழைக்கின்றார். அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படுகின்றார். தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகின்றார். அவர் வெளிப்பட்டதோட நோக்கம் இதுதான். அவர் சட்டப்படி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். பாவம் இல்லாதவராக, ஒரு பாவம் இல்லாத ஒரு இரத்தம்தான் மனிதனை மீட்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். தேவன் எப்படி மாறாதவரோ அன்புள்ளவரோ அதே போன்று அவர் நீதியுள்ளவர். ஆனால் அதை சிந்துவதற்கு, அந்த இரத்தத்தை கொடுப்பதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் இல்லை. வாசிக்கலாம். எசேக்கியல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவன் மனிதனை மீட்கக்கூடிய தகுதியுள்ள பாவம் இல்லாத ஒரு மனுஷனை தேடி பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் கெட்டு போய் உணர்வில்லாமல் அவருக்கு எதிரிகளாக நாம் மாறியிருந்தோம். அடுத்த வசனம் ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பரிசுத்தமுள்ள தகுதியுள்ள ஒருவரும் இல்லை என்று அவரது புயமே நமக்கு இரட்சிப்பாக மாறியிருக்கிறது. இதுல அவர் புயம் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரே மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார். அந்த பரிசுத்த இரத்தம் மாத்திரமே நம்மை மீட்க முடியும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதன் நோக்கம் இதுதான். பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்தும் அந்த பாவத்திற்கு கீழாக இருந்தது. தேவன் மனிதனாக மாறியதன் நோக்கம் அதுதான். பாவம் இல்லாதவராக சட்டப்படி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். தேவன் ஆவியானவர். அவரது வார்த்தை கூறுகிறது,
தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த பூமியின் மீது அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை அவர் மீற மாட்டார், மீறவும் முடியாது. ஆவியான தேவன் இந்த உலகத்திற்கு வந்து அந்த அதிகாரத்தை பெற வேண்டுமென்றால், மனிதன் இழந்த ஒரு அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மனிதனால் மட்டுமே பெற முடியும். ஏனென்றால் பூமியின் மீது மனிதனுக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. அது தேவனுக்கு உட்பட்டது, அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றாலும் தேவன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். தேவன் அவ்விதம் செயல்பட மாட்டார். அதனால் வார்த்தை மாம்சமானது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதை தீர்க்க தரிசனமாக அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏசாயா 9:6, மீகா 5:2, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அங்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அந்த இரட்சிப்பின் திட்டத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆவிக்குரிய விதைகள். இயேசு கிறிஸ்து சட்டப்படி மனிதனாக மாறி இந்த உலகத்திற்குள் வந்தார். அதனால்தான் யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கும், திருடன் அவன் வேறு வழியாக வருகிறான், நான் வாசலின் வழியாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுதான். ஆவியான தேவன் ஒரு மாம்சத்தை பெற்று இந்த உலகத்துக்கு வரல, ஆனால் அவர் ஒரு மாம்சமாகி இந்த உலகத்திற்கு வருகிறார். சட்டப்படி என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவரது விதிகளுக்கும் உட்பட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுவது, அதுதான் சட்டப்படி என்று பொருள். அவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமாக, சூப்பர் நேச்சுரலாக அப்படியே அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி ஒரு குழந்தை பிறக்குமோ, ஒரு பெண்ணின் மூலமாக எப்படி வெளிப்படுமோ அந்த ப்ராசஸ்ல, ஆனால் அது மனித வித்தினால் அல்ல, தேவ வித்தினால் அந்த மனித சரீரத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். 4000 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்கு ஆவிக்குரிய வார்த்தையை அவர் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு அவர் ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டவர் என்று நீங்க நினைக்காதீங்க, அப்படி அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. சகலமும் அவர் மூலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் படைக்கப்பட்டது. ஆவிக்குரிய உலகில் ஆதியிலேயே அவர் மூலமாக தான் சர்வமும் படைக்கப்பட்டது. இந்த பூமிக்கு வருவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் அங்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அங்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தமது வார்த்தையை அங்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கின்றார். அதுதான் மரியாளிடம் நடக்கின்றது. வாசிக்கலாம், லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் சட்டப்படி வந்தார், ஆனால் பாவம் இல்லாதவராக இருந்தார். ஏனென்றால் அவர் ஆதாமிடமிருந்து வந்த மனித வித்தின்படி அவர் பிறக்கவில்லை. அங்கு தேவன் மூலமாக தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய வார்த்தை, தீர்க்க தரிசன வசனங்கள், அது ஆவிக்குரிய விதைகள். அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்கு தூதன் மரியாளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். மரியாளுக்கு இது எப்படி ஆகும், நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று கேட்கிறார். உடனே அங்கு தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதை சொன்ன உடனே அதற்கு மரியாள் சொல்லுகின்ற பதில் லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். தேவனுடைய வார்த்தை தூதன் மூலமாக மரியாளுக்கு செல்லுகிறது. அதை கேட்கும்போது அவருக்கு சில சந்தேகங்கள் வருகின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய சூழ்நிலைகள் வேறு, சந்தர்ப்பங்கள் வேறு, அவருக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், அந்த சூழ்நிலைகள்ல அவரை தவறாக நினைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அவருக்கு அது புரியவில்லை, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அந்த வார்த்தையை எப்பொழுது மரியாள் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் அங்கு அந்த சரீரத்தை உருவாக்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிதான் சரீரம் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவம் இல்லாதவராக, சட்டப்படி அவரது புயமே நமக்கு ரட்சிப்பாக மாறி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தான் இந்த பூமியின் மீது அதிகாரம். இழந்து போன அதிகாரத்தை ஒரு மனிதனால் தான் திரும்ப பெற முடியும். அங்கு ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அந்த பரிசுத்த இரத்தம் வேறு எந்த மனிதனிடத்திலும் இல்லை. அங்கு இழந்து போன ஒரு அதிகாரத்தை மனிதனாலே மட்டுமே மீட்க முடியும். அங்கு ஆதாம் எந்த பாவத்தினால் அந்த அதிகாரத்தை இழந்து போனாரோ, இரண்டாவதாக வந்த ஆதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராக அவனை ஜெயித்திருக்கிறார். இழந்து போன அந்த அதிகாரத்தை அவர் சிலுவையில் அதை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதை மறுபடியும் அவர் பெற்று கொடுத்திருக்கிறார். எப்படி அதை மீட்டெடுத்தார்? தமது மரணத்தின் மூலம். தமது மரணத்தின் மூலம் அவனை அவர் ஜெயித்திருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
எப்படி அவர் அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்றால் தமது மரணத்தின் மூலம். அங்கு மனிதனுடைய தண்டனை மரணம்தான். அந்த மரணத்தை நமக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா பாவமும் சாபமும் அவர் மீது சுமத்தப்பட்டு தேவனுடைய நீதி அதை ஏற்றுக்கொண்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழும் பொழுது அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, சாத்தானை அவர் ஜெயித்தார். சாத்தானுக்கு மனிதர்கள் மீது உள்ள அதிகாரம் அங்கு பறிக்கப்பட்டது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அது நமக்கு பெற்று திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, சரி. அங்கு பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி? அவர் தமது மரணத்தின் மூலம் அதை மேற்கொண்டிருக்கிறார். சட்டப்படி இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து தேவ வல்லமையில் இல்லை. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தினால் அவர் அப்படியே தோன்றி வரவில்லை. 4000 வருடங்களாக இந்த திட்டத்தை தேவன் செயல்படுத்தி கொண்டிருந்தார். தமது வார்த்தையை அனுப்பி அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் செய்கிறார். அந்த வார்த்தையை மரியாள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் அந்த சரீரத்தை அங்கு உருவாக்குகிறார். அதனால் அவர் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் இருந்தார். ஆதாமுடைய வித்தினாலே அல்ல, தேவ வித்தினால் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாமுடைய வித்தினாலே அல்ல, அவர் தேவ வித்தினால் அந்த சரீரம் அங்கு உருவாக்கப்பட்டது. அதனால் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். அங்கு தமது மரணத்தின் மூலம் சாத்தானை மேற்கொண்டு இழந்த அதிகாரத்தை திரும்ப பெற்று கொடுத்தார். ஒரு மனிதன் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த சட்டத்தை மனிதனுக்கு பதில் அங்கு இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். சட்டத்தை அவர் நிறைவேற்றி ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான மீட்பை அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதன் நோக்கம், அதன் அவசியம், அதற்கான காரணம் இதுதான். சாத்தானுக்கு மனிதர்கள் மீது அதிகாரம் இல்லை. மனிதனுடைய அனுமதியும் ஒத்துழைப்பும் இல்லாமல் சாத்தானால் நம்முடைய வாழ்க்கையில் நுழைய முடியாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை தேடி வந்த எங்களுடைய அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி. மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த எங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்க விரும்பாமல் நீர் மனிதனாக இறங்கி வந்து எங்களுக்கு பதிலாக சட்டப்படி பாவம் இல்லாதவராக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நீர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இழந்த அதிகாரத்தை நீர் மனிதனாக சிலுவையில் அதை திரும்பவும் பெற்று கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி. இந்த சத்தியம் எங்கள் கண்களை தெளிவிக்கிறதற்காக நன்றி அப்பா.
இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நீர் கொடுத்த விடுதலையை எங்கள் வாழ்வில் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.